நம்ம வந்தாச்சு கோயிலுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சப்தகன்னி முனீஸ்வரன் ஆலயம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் அழகான மற்றும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேலன் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். காலையிலேயே அண்ணன் ஏதோ பொறிச்சிட்டு இருக்காரு. சரி, வரும்போது எல்லாமே ட்ரை பண்ணுவோம். இப்போ நேராக கோயிலுக்கு போயிடுவோம் நம்ம. அந்த பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பர். ஒரு சின்ன பார்க் மாதிரியும் இருக்குது இங்கே, பட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் நல்லா பெருசாக தாங்க இருக்கு. ஓகே, சூப்பர். நம்ம செப்பலங்கி விட்டுருவோம். விட்டுட்டு உள்ளே போவோம். வா, வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பெருசாக இருக்குங்க கோயில். ஸோ இங்கேருந்து வியூ பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலை கோயிலுக்கு செல்லும் பாதை மிகவும் அழகாகவும் நம்ம மனசுக்கு அமைதி தரதாகவும் இருக்குங்க. நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. வியூ பாருங்கள். கோயில் கோபுரங்க. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்டில் இது கோயிலோடு சேர்ந்தது தான். நம்ம ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்ப்போம். இது நடைபாதை போல் இருக்குது. இப்படி தான் நடந்து வந்தால் இப்படி தான் வரணும். இங்கேருந்து பார்த்தா முருகர் தெரியாது. கோவிலுக்குள்ள நுழைஞ்சவுடன் மனதில் ஒரு அமைதியும் பக்தி உணர்வும் நம்ம மனதையே மாத்திடுங்க. இந்த திருக்கோயில்ல ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ மகாவிஷ்ணு, நவரகங்கள், துர்க்கையம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி, சாய்பாபா மற்றும் பல தெய்வங்களின் சன்னிதானங்கள் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் குடும்ப நலன், உடல் நலம், கல்வி, தொழில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை வெற்றிக்காக முருகப்பெருமானை வழிபட வந்துட்டே இருக்காங்க. கோயிலை சுற்றி பார்த்து வந்தாச்சுங்க. கோயில் சூப்பராக இருந்ததுங்க. தரிசனம் நல்லா இருந்தது. இடமும் சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவசியம் வரணும். நம்ம வேலூரில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை. கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும். சும்மா தானே இருக்குது. சுற்றி லைட்டு சும்மா 2 பேர் ஒரு ரவுண்ட் கூட வந்து போகலாம். இப்போ தாங்க நம்ம அந்த பெரிய முருகன் சிலையை பார்க்க போயிட்டே இருக்கோம். என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபா வாங்கினாங்க. அமைதியான சூழலும் தூய்மையான பராமரிப்பும் மற்றும் பக்தி நிறைந்த சூழ்நிலையும் இந்த திருக்கோயிலின் சிறப்புங்க. கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன்.
அங்கங்கே உட்காந்து போகிற ஒரு பெஞ்சு மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. ஸோ வயசானவங்களாம் வந்தால் கொஞ்சம் உட்காந்து போகலாம். கிளைமேட் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்த இடம் சூப்பர், கிளைமேட் அதோட சூப்பர், செம்மையாக இருக்குங்க. லொக்கேஷன் தரிசனத்திற்கு செல்லும் வழி வந்துட்டோம். வாவ், முருகர் அட்டகாசமாக இருக்காருங்களா. தீர்த்தகிரி என்ற பெயரின் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? தீர்த்தம் அப்படின்னா புனித நீர்னு அர்த்தம், கிரின்னா மலைன்னு அர்த்தம். ஸோ எனவே புனிதமான மலைத்தலமாக இந்த இடம் போற்றப்படுகிறது. அதனால தான் இது பேர் தீர்த்தகிரின்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க இல்லையா. நான் இந்த கோயிலோட வரலாறை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், சுற்றி இப்படி இருக்க இடம் நல்ல ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் இடம் மாதிரி இருக்குது. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு தெரியுங்களா? வானத்தை தொடும் அளவிற்கு உயரமாக கம்பீரமாக காட்சி அளிக்கும் 92 அடி உயர விஸ்வரூப முருகப்பெருமானின் சிலை தாங்க. இந்த அற்புதமான 92 அடி சிலையை நேரில் பார்க்க அனுபவம் வார்த்தைகளால விவரிக்க முடியாதுங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் முருகப்பெருமானின் அருளை பெற்று மன அமைதியுடன் திரும்பி போறாங்க. மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்துக்கு நீங்க வந்தா அமைதியான இயற்கை சூழலும் ஆன்மீக உணர்வும் கலந்து உங்க மனசுல இணையில்லா ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குங்க. தீர்த்தகிரி முருகன் கோயிலில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானின் திருவடி சுவடு இருக்குதுன்னு சொல்கிறதாக ஒரு ஐதீகங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.